அன்பு வாடிக்கையாளருக்கும் எனது இளமை நண்பருமான திரு மாரிதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகன் மாரிதரன் அவர்களுக்கும் எனது இனிய வணக்கம். நான் 20 ஆண்டுகளாக இந்த ஊரில் டிஸ்ட்ரிபியூட்டர் வியாபாரம் செய்து வருகிறேன். என்னுடைய மிகப்பெரிய வாடிக்கையாளராக மாரிதாஸ் மளிகை இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு முன்னாடியே 10 வருஷமாக இங்கே அவங்க அப்பா மிதி வண்டியிலேருந்து ஆரம்பித்த இந்த வியாபாரம் இன்றைக்கி பெரிய அளவில் பெரிய ட்ரக்கில் பர்ச்சேஸ் செய்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. நான் ஒவ்வொரு முறையும் அவருடைய வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு பொருளும் முக்கியமாக அவருடைய கஸ்டமர் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத தரத்தை முக்கியமாக வச்சு தான் அவர் ஒவ்வொரு பொருளும் பர்ச்சேஸ் செய்வார். நண்பரோ இல்லை யாரோ சொன்னாங்கன்றதுக்காகலாம் பர்ச்சேஸ் செய்ய மாட்டார். ஒவ்வொரு பொருளும் அதனுடைய தரத்தை அவர் முதல்ல செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சாப்பிட்டு பார்த்து அதுக்கு பிறகு தான் அந்த பொருட்களை வாங்குகிறாங்க. அதனால் அவருடைய வியாபாரம் மிக பெரிய அளவில் இன்றைக்கி வளர்ந்துருக்கு. அது இல்லாமல் அவருடைய வாடிக்கையாளர் திருப்திப்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ்ஸு, தமிழர் பண்டிகை எல்லாம் சேர்ந்த மாதிரி பொங்கல் வரைக்கும், கிறிஸ்மஸ்லேருந்து பொங்கல் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய வாடிக்கையாளர்கள் சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு கிஃப்ட் ஆம்பர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய காலண்டர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நேர்த்தியாக அவர்கள் கொடுத்துருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு அந்த காலண்டரை பார்த்தாலே அவருடைய தரம் நமக்கு தெரிஞ்சிடும். அது மாதிரி விலையில் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன ரேட் கொடுக்குறாங்களோ அதே அளவு ரேட்டுக்கு அவர் கொடுப்பார். அது எப்படி கொடுக்குறாருன்னு நாங்கள் பல தடவை அவர்களை கேட்டிருக்கோம். அவர் என்ன சொல்வார், ஒவ்வொரு பொருளும் டேரெக்டாக எங்கே விளையுது, டேரெக்டாக சென்னை மார்க்கெட்டில் போயிட்டு காம்படேட்டர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வியாபாரம் விலை கொடுக்கணுன்றதுக்காக மிக அதிக அளவில் பல்காக பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரேட்டுக்கே அவர் வியாபாரம் செய்கிறாரு. அதனால் அவருடைய கஸ்டமர் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வந்திருக்காங்க. இப்போ ரீட்டைலர்லேருந்து ஹோல்சேலர் கூட டேரெக்டாக வாங்குறாங்க. இந்த அளவுக்கு அவர் வியாபாரம் செஞ்சுட்டு அவருடைய உண்மையும் உழைப்பு நேர்மை அது மூணும் அவர் என்றைக்குமே தாரக மந்திரமாக வச்சு செயல்பட்டு இருக்காரு. அதனால் அவர் நல்லா வளர்ந்துருக்காரு. அவருடைய பையன் அவரை மிஞ்சுற அளவுக்கு நல்ல ஹோல்சேல் வியாபாரத்தை அதிக அளவில் பண்ணியிருக்காப்புல. இது வியாபாரம் மட்டும் அவருடைய நோக்கம் இல்லை, அவருடைய கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்துக்கு ஒரு சேவை செய்யணும் அப்படின்ற நோக்கோட ரோட்டரி வந்தவாசி டவுன் ரோட்டரி சங்கத்தில் இணைந்து பொதுமக்களுக்கும் அவரால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு சிறிய தொகையை அன்பளிப்பாகவும் கொடுத்து ஏழை மக்களுக்கும் போலியோவிலேருந்து ரோட்டரி செய்யக்கூடிய எல்லா சேவைகளையும் அவர் இணைந்து செயல்பட்டு மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேன்மேலும் அவருடைய வணிகம் வளரவும் உங்களுடைய அனைத்தோட ஆதரவும் தேவைன்னு சொல்லி இந்த தருணத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.